மகரத்துல தான் வந்து குரு நீசம். அப்போ குரு நீசம் அப்படிங்கிறப்போ பெருசா ஒன்றும் குரு கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டார். இவங்களுடைய வாழ்க்கை தரமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய அமைப்போ இல்லை ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய அமைப்புங்கிறதும் மகரத்துக்கு அமையும். சனி வந்து என்னென்ன பாடங்கள் சொல்லி கொடுக்க முடியுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த குரு தசா, குரு மகாதசை, குரு அந்தர் தசை, அந்த டைம்ல தான் குரு இவங்களை செழிப்பே ஆக்கும். குருவால தான் மகரம் செழிப்பே ஆக்சுவலா ஆவாங்க. மகர ராசினியர்கள் இவங்களுக்கு வந்து குரு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் பண்றாங்கன்னா? இப்போ மகரத்துல தான் வந்து குரு நீசம். அப்போ குரு நீசம் அப்படிங்கிறப்போ பெருசா ஒன்றும் குரு கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் அங்க நீசம் அடைஞ்சிட்டாரு. சனி தன் வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடமை அப்படின்னே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான மகர ராசி அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கப்ப அந்த குரு தான் வந்து அந்த மரியாதையும் சொல்லி கொடுக்கக்கூடியது, அந்த திருமண வாழ்க்கையும் சொல்லி கொடுக்கக்கூடியது. அப்ப ஜென்ரலாவே மகர ராசியில இருக்கவங்களுக்குன்னு பாக்குறப்போ படிக்கிற காலங்கள்லயே வந்து குரு ஸ்ட்ராங் ஆயிக்கிறது இவங்களுக்கு நல்லது. எப்படின்னா குரு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தன்னை சுப்பீரியராகவே முதல்ல நினைக்க தெரியும். இல்லைன்னா மகரத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை தாழ்த்தியே வச்சுக்கிட்டு இருக்கும். நம்மளுடைய டேலண்ட் நம்மளுக்கு தெரியலையோ அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் சிறு வயதுல இருந்தே தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்றது, அதே மாதிரி இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு குரு வழிபாடு பண்ணதான் வரும். இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் பெரும்பாலும் மகரத்துல இருக்கவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏர்லி மேரேஜ் அப்படின்னே சொன்னாலும் இவங்களுக்கு அங்கதான் குரு பாடம் கற்பிக்க வரும். இவங்களுக்கு வந்து லைஃபே வந்து திருமணத்துக்கு முன் பின்னு ரெண்டு கேட்டகரியா இருக்கும். வரக்கூடிய குரு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான், அந்த குருவும் அமையக்கூடிய குழந்தைகளும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மகரத்துக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருக்கும். அப்போ அந்த லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் மகரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மகரத்துக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், தனக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற விஷயத்துக்கு அந்த வேலிடேஷனுக்கும் மகரத்துல இருக்கவங்க பெரும்பாலும் ஒரு போராட்ட நிலையிலேயே இருக்கிற மாதிரி, தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸும் அவங்களுக்கு வந்து குரு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது அந்த குரு கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிறதே வந்து அவ்வளவு சீக்கிரம் மகரத்துல இருக்கவங்களுக்கு புரியாது. அப்போ வாழ்க்கையில நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ் தான் இவங்களுக்கு குருவாவே மாறும். வாழ்க்கை ஒரு பாடம், சனியே வந்து பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது ஒரு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கறது குரு அப்படிங்கிறப்போ இவங்கெல்லாம் வந்து எல்லோ சஃபயர் அப்படிங்கிறத இவங்க போட்டுக்கிறது நல்லது, குருவுடைய பலம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி குரு நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை தரமே எப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய அமைப்போ இல்ல ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய அமைப்புங்கிறதும் மகரத்துக்கு அமையும். அப்போ இவங்களுக்குலாம் வந்து குருவோட அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த செல்வ செழிப்பு வந்து சனி உழைப்பை போட்டா மட்டுமே இவங்களுக்கு அது கொடுக்கும். இவங்களுக்கு குரு தசையெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் மகரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அதாவது 6, 8, 12 இந்த இடத்துல மட்டும் குரு இல்லாம வேற எந்த இடத்துல இருந்தாலுமே குரு வந்து இவங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். குரு தசா காலங்கள்ல தான் வந்து தெளிவே இவங்களுக்கு பிறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள சனி வந்து என்னென்ன பாடங்கள் சொல்லி கொடுக்க முடியுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த குரு தசா, குரு மகாதசை, குரு அந்தர் தசை, இல்ல கோச்சாரத்துல குரு மாறுது, நல்ல நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறப்பெல்லாம் திடீர்னு ஒரு டாப்புக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த டைம்ல தான் குரு இவங்களை செழிப்பே ஆக்கும். குருவாலதான் மகரம் செழிப்பே ஆக்சுவலா ஆவாங்க. சனி கொடுத்துரும் அந்த செழிப்பு, அந்த ஒரு தேஜஸ்ங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது குரு செஞ்சிடும் இவங்களுக்கு. அப்போ எப்பங்க எங்களுக்கு அதெல்லாம் செய்யும்? நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, அத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னுமா எனக்கு குரு வரல அப்படின்னா குரு உங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு குரு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா செழிப்பான ஸ்தலங்களுக்கு தான் இவங்க அதிகமா போகணும். ஏன்னா ஆல்ரெடி பெரும்பாலான மகரத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன்லயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். இவங்களுக்குலாம் அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா மட்டும்தான் இவங்க செழிப்பே ஆவாங்க. ஆல்ரெடி டிப்ரெஷன், ஆல்ரெடி நான் இன்னும் என்னை வருத்திக்கிட்டே நான் வந்து சாமி கும்பிடுறேன், இந்த விரதம்லாம் இருக்கேன், அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, அந்த விஷ்ணு கோயில்களுக்கு போயிட்டு அங்க ஏதாவது மஞ்சள் கலர்ல தானம் பண்றது, குழந்தைங்க வராங்க ஏதாவது தானம் பண்றது, அங்க போயிட்டு அவரை குருவா ஏத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் நான் விஷ்ணு வழிபாடுன்னு சொல்றேன்னா, ஒரு பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா சோகமா ஃபர்ஸ்ட் போகக்கூடாது.
நல்ல செழிப்பா தான் போகணும், நல்ல கலர்ஃபுல்லா தான் போகணும். பெரும்பாலான மகர ராசியில இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த டல் கலர்ஸே சூஸ் பண்றது, தன்னை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி ஏன் காட்டிக்குவானே, நான் சிம்பிளாவே இருந்துக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஒரு வயதுக்கு அப்புறம் அது ஓகே. இல்ல நீங்க வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க, அது ஓகே. நான் இன்னும் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்கல, ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அந்த கலர்ஃபுல் லைஃப்குள்ள போறதுக்கே முதல் பயமும் ஒரு தயக்கமும், தன்னை யாராவது ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற தாட் இருக்கும். அப்ப இந்த பெருமாள் ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க விஷ்ணு வழிபாடு அப்படி பண்ணிட்டு வரப்போ செழிப்பா நல்ல நல்ல செழிப்பா சந்தோஷமா போயிட்டு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரப்ப இவங்களுக்கு குருவோட அனுகிரகம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். அதாவது தங்கம் சேர்றது, செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மற்றவங்களுக்கு இவங்களுக்கு அதாவது உபதேசம் அப்படிங்கிறது மகர ராசியில இருக்கவங்களுக்கு வரும். நல்லா அவங்களும் ஒரு ஆளுமையான ஒரு தொழில் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒரு தேஜஸோட ஒரு செழிப்பா தெரியணும்னா விஷ்ணு தான் இவங்களுக்கு வந்து குருவே. சூப்பர் சூப்பர். அதாவது வந்து மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கை வந்து செழிப்பா மாறணும் அப்படின்னா விஷ்ணுவை வந்து கெட்டியமா பிடிச்சிக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்கு மேம். என்ன அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லிட்டாலே அத்தி சனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதே வந்து குரு உங்க ராசியில இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குரு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கொடுப்பாருன்னு முதல்ல சொல்லிருங்க. அதாவது ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து குரு பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வந்து கடகத்துல உச்சம் அப்படின்னு பாக்குறப்போ புதன் அப்படின்னு வரப்போ புதனுக்கு பகை, சுக்கிரனுக்கு பகை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மகரத்துல அது நீசமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஒரு புராண கதைகள் அப்படி இருந்தாலுமே ஜென்ரலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் வந்து தேவர்களுக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படின்னு பாக்குறப்போ அசுர குரு அப்படின்னு சொல்றப்போ இவங்க ரெண்டு பேரும் பகையாளிகள் ஆயிடுறாங்க. புதன் அப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறப்போ குரு வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ இவர் எல்லாமே வந்து பிலாசபிக்கலா பார்க்கக்கூடியவர் குரு. ஆனா வந்து புதனால பிலாசபிக்கலாலாம் பார்க்க முடியாது. என்ன லாஜிக்கோ என்ன விஷயமோ அது ஷார்ப்பா போறப்போ குருவால புதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போறப்ப புதன் அமைப்பு இருக்காங்க, அதாவது மிதுனம் கன்னி அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து புதன் தான் வந்து அதுக்கான லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதே வந்து புதன் இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க ஏதோ ஒரு வகையில அவமானப்படுற மாதிரியோ இல்ல குருபலம் இல்லாத மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மொத்தத்திலேயே ஜாதகம்னு பாக்குறப்போ 6, 8, 12 இதுல குரு இருக்கு அப்படின்னாலே அவங்க ஜாதக கட்டத்துல குரு இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போக 1, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல ரெண்டுலயும் குரு, இந்த ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறாங்க அப்படின்னா நல்லது செய்வார். அவங்களுக்கு குரு திசை போறப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேத்துக்கு வந்து லக்னத்துல குரு இருக்கும், ஆனா அங்க நீசம் அடைஞ்சிருக்கும் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. அப்படி நீசமே அடைஞ்சாலும் குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேத்துக்கு குரு பலமே இருக்காது. அதாவது குரு இந்த நீசம் அடைஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு, மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கப்ப அங்கதான் வந்து துர்மரணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அமைப்பும். அதாவது எல்லாரும் சனிக்கு பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துக்க வேண்டியதை குருக்கு தான் பயந்துக்கணும். குரு நல்லா இருக்கணும். குருவோடைய பலம் இல்லை அப்படின்னா மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கிடும். அதாவது அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு சில ராசி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த குடும்பத்துக்கே குருபலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா அவங்க ஃபேமிலியில அந்த டீனேஜர்ஸால ஒரு முன்னுக்கு வராம போறது, திருமணம் அமையாம போகக்கூடிய அமைப்பு, எத்தனை வயதானாலும் திருமணத்துக்காக ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு அப்படிங்கிறதே வந்து குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது செழிப்பாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ஆரோக்கியத்தையும் குறிக்கும். நல்லபடியான ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேச்சுத்திறன், அந்த அறிவாற்றல், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியது குரு. அப்படி பாக்குறப்ப இப்ப இந்த குரு வந்து கெட்டுட்டாரு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அவங்கள ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவே முடியாது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மீன ராசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது குருவோடைய வீடாகவே இருந்தாலும் அங்க சந்திரன் ஒரு பிளே பண்ணும்.
அங்க சந்திரன் சரியா இருக்கணும். சந்திரன் சரியா இல்லை அப்படின்னா அங்க குருவால ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு குரு நல்லா இருந்தா மட்டும்தான் லைஃப் ஒரு growth அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இப்ப தனுசுக்கும் குரு வீடா இருந்தாலும் அவருக்கும் குரு நல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா தொழில் ரீதியா அவமானங்கள் அப்படிங்கறத கொடுத்துரும். அதனால இந்த உச்சம் நீச்சம் பகையாகவே இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல திக்பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த திக்பலம்ங்கிறது 6 வகையான பலன்கள். அந்த 6 வகையான பலன்கள்ல ஏதோ ஒரு பலன் அடைஞ்சா கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா நீசம் அடையுதுங்கிறப்போ குரு தசை போறப்போ மிக மிக கவனம் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் குரு தசை போதா வாவ் சூப்பர் நம்ம வாழ்த்திட முடியாது. குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அது அமையும்.